Hello நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி ஆட்டோமோட்டிவ் என்தூசியாஸ்ட் சேனல். ஐ நோ இட்ஸ் பீன் அ லாங் டைம். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆச்சு ஒரு vlogலாம் பண்ணி இல்லை ரிவ்யூ மாதிரி பண்ணி. பட் யா, டுடே ஐம் ட்ரைங் டு டூ சம்திங் அ லிட்டில் டிஃப்ரெண்ட் வேர் we are gonna now go to a place where நம்ம வந்து நம்மளோட Himalayan 450 for the first time ரொம்ப பர்சனலாக வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐடியா இருக்குது. ஸோ எனக்கு வந்து vlog பண்ணியே ரொம்ப நாள் ஆகுதுன்றதுனால எனக்கு கொஞ்சம் பேசுகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ யா, ஹியர் இஸ் அவர் பைக், is our tank bag, the luggage for the day where I carry all the essentials. This is a really good tank bag. So இப்போ வந்து we need to go almost like 15 kilometers from my place. நம்ம வந்து சில பல விஷயங்கள் இதில் மாற்ற போகிறோம் இன்றைக்கி, ஆர் அட்லீஸ்ட் மாற்றுவோமான்னு இன்றைக்கி தெரில. பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு 2 விஷயம் மாற்றுவேன். மீதி வந்து என்னென்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா கேதர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி நான் போகிறேன். இது வரைக்கும் நான் மாடிஃபிகேஷன்னு பெருசாக என் பைக்கில் எதுவும் பண்ணதில்லை. ப்ராபப்ளி கொஞ்சம் சேஃப்டி கார்ட்ஸ்லாம் வாங்கியிருப்பேன். ஸோ சேஃப்டி கார்ட்ஸ் ஆஸ் இன் லைக் இந்த ரேடியேட்டர் கார்டு, அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த சம் கார்டு, அதுக்கப்புறம் தான் இந்த ஹேண்ட் கார்டு, இதெல்லாம் மட்டும்தான் நான் மாற்றி போட்டிருந்தேன். வேறு எதுவுமே நான் வந்து பெருசாக இதில் ஆட் பண்ணவும் இல்லை, இதில் வந்து ரிமூவும் பண்ணுறேன். ஸோ யா, லெட்ஸ் ஸ்டார்ட் த டே. ஸோ வி ஆர் கோயிங் டு ஆர்ட் ஆஃப் மோட்டர்சைக்கிள்ஸ் which is based out of Bangalore, nearby Koramangala side la irukanga. They are going to get a new handlebar, auto motorcycle handlebar for the new Himalayan 450. நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருக்கேன் இவங்களோட ஹேண்டில் பாரை பற்றி. அண்ட் எனக்கு எப்போ இது ரொம்ப ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டராக இதை நம்ம மாற்றியே ஆகணும்னு இருந்ததுன்னா, ரீசெண்டாக நான் ஃபாலோ பண்ணுற ஒன் ஆஃப் த கிரியேட்டர்ஸ் ஃபுல் ட்ரெஸ், ஹீ காட் அ Himalayan 450 மானா பிளாக் வெர்ஷன். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் வந்து he got himself like out of motorcycle handlebar. ஸோ அப்படி இருக்கும்போது இதை நம்ம கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும். we need to get it மாதிரி என் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அதுக்காக தான் வந்து we are going to order motorcycles and probably some other accessories. With one is the touring windshield from Royal Enfield. ஸோ the current வந்து வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கில் வந்து வர ஒரு விண்ட்ஷீல்டு. ஸோ டோரிங் விண்ட்ஷீல்டு வாங்கலாம், வைசர் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. பட் யா, பட்ஜெட்டும் பார்க்கணும், எல்லாமே சேர்த்து நான் பார்க்கணும். அது 3000 rupees ஏதோ வருது அப்படின்ற மாதிரி போட்டிருந்துருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட், ஆக்சசரிஸ் வாங்கணுன்னா வாங்கிட்டே இருக்கலாம். தேர் இஸ் ஆல்சோ ரீசன்ட் நியூ சைட் ஸ்டாண்ட் அப்கிரேட் ஃப்ரம் த Himalayan சீரீஸ் வேர் இப்போ வந்து புதுசாக சைட் ஸ்டாண்டில் இன்னும் கொஞ்சம் அப்ரைட்டாக வந்து பைக்கை ப்ளேஸ் பண்ண முடியுது. ஆனால் அது வந்து 3000 rupees ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் பண்ணுறாங்க. 3000 rupees கொடுத்து வாங்கணும்னு எனக்கும் தான் இருக்குது. ஸோ அதனால் ஐம் நாட் ஷுர் வெதர் ஐ வில் கெட் இட். Another accessory I saw was the adventure gear lever. Recently I think a few creators made video about this. எனக்கு ஆக்சுவலாக இந்த அட்வென்ச்சர் ஃபுட் பேக்குமே வாங்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற ஃபுட் பேக்கில் வந்து சம்டைம்ஸ் ஐ கெட் டு ஸ்டெப், சம்டைம்ஸ் ட்ரெயினில் இல்லை ரெய்னி சீசனில் அந்த மாதிரிலாம். ஸோ அதுவுமே வாங்கணும். இந்த மாதிரி நான் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம் என்ன வேணும் வேணான்ட்டு. honestly I never come to this side of the city. இப்போது நான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகோடி அந்த சைடில் இருக்கேன். பனர்கட்டா ரோடுன்னு சொல்லிட்டு மேப்பில் போட்டிருக்கேன், ரைட் சைடில் இருக்கிற ரோட. நான் இந்த சைடு வரவே மாட்டேன் மோஸ்ட்லி பிகாஸ் ஐ லிவ் ஃபார் அவே ஃப்ரம் Bangalore, which is தெப்பால். எனக்கு அந்த சைட் ஆஃப் த சிட்டி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தெரியும். பிகாஸ் எப்போ நினச்சாலும் என்னால் பைக் எடுத்துகிட்டு ஏர்போர்ட் ரோட்டில் ஏறிட முடியும், ஒரு ரைடு போயிட்டு வர முடியும் சின்னதாக. ஸோ அந்த ஹைவே கனெக்ட் வந்து எனக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஐ ரியலி ஃபைண்ட் இட் பீஸ்ஃபுல். whenever I just want to disappear, I can just take my bike and go out. பட் ஆனால் இந்த சைட் ஆஃப் த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் டிராஃபிக் தான். unless and until I have something serious to be taken care of, ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா மட்டும் சொன்னால் நான் இந்த கோரமங்கலா HSR லேஅவுட் இதெல்லாம் வருது. ஸோ guys, we are near Auto Motorcycles garage. I think this is the left. ஸோ இந்த லெஃப்ட் உள்ள தான் நினைக்கிறேன். அண்ட் ஆக்சுவலி இவங்கக்கிட்ட நான் முன்னாடி ரீச் அவுட் பண்ணியிருந்தேன். டேரெக்டாக வந்தாவே நம்ம வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுமான்னு. அவங்க வந்து டேரெக்டாக நீங்கள் வாங்க, காலையிலே வாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்துட்டோம்.
There are many Himalayan songs. Let's see what's happening today. So they told me to wait for some time because நிறைய bikes already இருக்குன்ட்டு. Let's see how it is, how it's going. நம்ம வண்டியில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் I'll continue. I was chasing shadows, moving too fast. Didn't see the way our love couldn't last. Now I'm stuck replaying what I put you through. Every night I'm haunted by the thought of you. If you need my loving, call me and I'll step on you. And we can talk all night long. If you want this loving, then call me and I'll drive to you. And we can touch all night long. Just call me and I'll come through. Just call me and I'll come through. Just call me and I'll come through. So we are done. We are almost done. We've got the new handlebar over here. So this is the AOM motorcycles handlebar. So yeah, we have started from AOM motorcycles. We have got the new handlebar and we've got the stock handlebar tied to the bike as well. So we are taking it back. And இப்போதைக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. எனக்கு இந்த ஹேண்டில்பார் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இட் இஸ் ஸோ லைட், செம்ம இம்ப்ரெசிவான ஒரு சேஞ்சு. அண்ட் இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இங்கே ஹேண்டில்பாரை பிக் பண்ண வந்திருக்காங்க நிறைய பேர் வந்து. எல்லாருமே வந்து ஸ்பில்ட்ரஸோட வீடியோ பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. இட்ஸ் ரியலி அமேசிங் தட் மெனி பீப்புள் இஸ் ஏபிள் டு இன்ஸ்பயர். ஸ்பில்ட்ரஸ் இஸ் யூ வாண்ட் டு வாட்ச் திஸ் வீடியோ. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ரெக்கமெண்டிங் திஸ். But this is amazing, guys. If you're having a Himalayan 450, you should get this. This is like a killer setup. It's so comfortable. This is very light actually. To give an instant example, whenever in a worst case like ஒரு ஸ்லோப்பில் இருக்கீங்க இல்லை ஒரு மேட்டில் இருக்கீங்க, நீங்கள் வந்து பைக்கை ரிவர்ஸில் எடுக்கணும், புல் பண்ணணும் அப்படின்னும் போது ஃப்ரண்ட்டில் வந்து யூஸ்வலி இட் ஃபீல் வெரி ஹெவி. I don't know unless and until I experience this. Now it feels so light in terms of just maneuvering the bike, and huge space saver for me because of this upright bar over here. Back actually பார்த்தீங்கன்னா it's almost evening, almost sunset. நிறைய விஷயம் நடந்தது ஆக்சுவலாக. ஸோ நம்ம அங்கே ஆடம் மோட்டார்சைக்கிள்ஸில் 2-3 விஷயம் சேஞ்ச் பண்ணோம். இஃப் யூ குட் see on the screen, இங்கே இருக்கிற ஒரு புஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தது. ஸோ கீழே இருக்கிற ஹேண்டில்பார் புஷ்ஷு வந்து சுத்தமாக போயிடுச்சு, அந்த ரைஸருக்கு வர புஷ்ஷு. ஸோ அது வந்து தே செட் இட் would be better if we replace it. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு சின்னதாக சார்ஜ் ஆச்சு. அண்ட் அதையுமே நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், புதுசாக பண்ணிட்டாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து என்னோடய நம்பர் பிளேட் வந்து ரொம்ப நாளாக எனக்கு வந்து அங்கே டேமேஜ் பண்ணிகிட்டு இருந்தது. ஆக்சுவலாக நான் ஒரு சின்ன கிராஷ் ஆச்சு எனக்கு ட்ரையல்ஸ் போகும்போது. ஸோ அப்போ வந்து ஜாம் ஆகி அந்த இடத்துல வந்து பெயிண்ட்டு டேமேஜ் ஆகிற மாதிரி ஆச்சு. பட் நவ் இப்போ என்ன ஆச்சுன்னா என்ன ஆச்சுன்னா அந்த நம்பர் பிளேட் மேலே இருக்கிற கவர் வந்து கீழே இடிச்சு அந்த இடமே வந்து ரொம்ப அமுங்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும்ன்ற மாதிரி ஒன்று தோணுச்சு. பட் ஆனால் நம்மளோட லீகல் சிஸ்டம் படி இது பண்ணுறக்கூடாதுன்றது நான் கேள்விப்பட்டேன். ஸோ மேபி நான் திருப்பி அந்த கவர் போட்டாலும் போட்டுருவேன். இன்ஃபேக்ட் அந்த கவர் நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணதுனால கொஞ்சம் தூரம் நான் பாதி தூரம் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போதே எனக்கு பயங்கரமாக வந்து வைப்ரேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கரெக்டாக எவ்ரி 4500 RPM நான் டச் பண்ணும் போது எனக்கு அந்த மாதிரி வைப்ரேஷன் வந்துக்கிட்டே இருந்தது. நான் உடனே டென்ஷன் ஆகிட்டு திருப்பி போயிட்டு கேட்டேன் அவங்கக்கிட்ட, என்னாச்சு இந்த மாதிரி ஏன் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ தாட் தேர் வாஸ் சம் ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு த ஹேண்டில் பார் அண்ட் த புஷ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி பிகாஸ் ஆஃப் திஸ் அப்படி இந்த நம்பர் பிளேட்னால அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்பர் பிளேட்னால இந்த சென்ஸ் அவங்க வந்து அதை ரொம்ப டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி அதனால வந்து லைட்டாக அது இதாச்சு போல். அதுக்கப்புறம் தி ஜஸ்ட் அட்ஜஸ்டட் இட் டு சம் எக்ஸ்டென்ட் வேர் இப்போ வந்து அது வரல. கொஞ்ச நாள் எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி தான் வச்சுருப்பேன். பட் ஆனால் ஐ ரிட்டர்ன் இட் டு தி ஒரிஜினல் ரெவட் திங். வீட்டுக்கே வந்தாச்சு. என்னால் வ்ளாக் எங்கேயும் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி முடிஞ்சதில் இதோ நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த நம்பர் பிளேட் இது வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணியிருந்தது.
ஸோ இந்த நம்பர் பிளேட்டோட இது பட்டு பட்டு இங்கே என் பெயிண்ட்டே வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால வந்து நான் அதை மாற்ற வேண்டியதாக இருந்தது. பட் இது டெம்ப்ரரி தான். அண்ட் டூரிங் வைசர் மாற்றுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னால் இன்றைக்கி அது பண்ண முடியல. ஆக்சுவல் ரீசன் நான் சொன்ன மாதிரியே அது அந்த விஷுவல் எஸ்தெட்டிக் எனக்கு பிடிக்கல. ஈவன் தோ இட்ஸ் ஃபங்க்ஷனலி குட். ப்ராபப்ளி ஆஃப்டர் மார்க்கெட்டில் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைனா ஐ திங்க் ஐ ஸ்டில் ஸ்டிக் வித் திஸ் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. தி மேஜர் அப்கிரேட் ஃபார் டுடே வாஸ் திஸ் ஹேண்டில் பார். அஃப்கோர்ஸ் ஆர்ட் ஆஃப் மோட்டர் சைக்கிள்ஸ் ஹேண்டில் பார். ஸோ இது வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு வந்தேன். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், நான் சும்மா பாடணும் இவங்க எனக்கு ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் பண்ணல. நான் 3000 பே பண்ணி ஆல்மோஸ்ட் இது ஃபுல்லாக மாற்றிருக்கேன். ஆனால் இந்த ரப்பர் புஷ்ஷுமே நான் காமிச்சிருந்தேன். ஸோ அதையுமே நான் மாற்றினேன். பிகாஸ் அது டேமேஜ் ஆகிருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸோ அந்த ஸ்டாக் ஹேண்டில் பார் எனக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களே வந்து இந்த மாதிரி எனக்கு கவர் போட்டு பேக் பண்ணி ஜிப்டாய் போட்டு கட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இதை நான் அவுத்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் ஆக்சுவலி கீழே ரிட்டர்ன் வந்து நான் ஆல்ரெடி வீட்டுக்கு மேலே போயிட்டேன். நான் இந்த மாதிரி மோர் ஷார்ட் வ்ளாக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்யூச்சரில். அஃப்கோர்ஸ் கீப் சப்ஸ்கிரைப்ட் அண்ட் டூ ஃபாலோ. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு கான்டென்ட் நான் ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஐவ் கிளாக்ட் ஆல்மோஸ்ட் 12,000 கிலோமீட்டர்ஸ் ஹிமாலயன் 450. உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ மாதிரி பண்ணணுன்ட்டும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவில் சிட்டி ரைட்ஸ், டோரிங், ட்ரெயில் ரைட்ஸ் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் அந்த வண்டியில். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு குட் வேல்யூவான வீடியோவை நான் ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் யா, திஸ் இஸ் மீ சைனிங் ஆஃப். See you. Bye.